பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சால்வ் தி ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. சரியா? ஃபார்முலா மெத்தட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு மூணு மெத்தட் பார்த்திருக்கோம். ஒன்னு சாதாரண ஃபேக்டரைஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். டி மெத்தட்ல சால்வ் பண்றது பார்த்திருக்கோம். அடுத்து பார்த்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் பார்த்திருக்கோம். இப்போ போன சம்ல ஃபர்ஸ்ட் சம்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், வர்க்க பூர்த்தி முறை. இப்போ அதுல இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஃபார்முலா மெத்தட் அப்படின்னா சூத்திர முறை அப்படின்னு சொல்லி எடுத்தோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா எந்த ஈக்குவேஷனா இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட ஸ்பெஷல். இதுக்கு முன்னாடி நம்ம டி மெத்தட்ல நிறைய ஈக்குவேஷன்ஸ் என்ன சால்வ் ஆகாத ஈக்குவேஷன்ஸ் வந்துருக்கும். சோ அந்த ஈக்குவேஷன்ஸ் கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா கம்பல்சரி ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? அதுதான் இந்த சால்வ் மெத்தட். இந்த ஃபார்முலா மெத்தட் ரொம்ப யூஸ் ஆகுது. சோ ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா x - b plus or minus root b square minus 4ac divided by 2a. சோ இதான் என்னன்னா ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். சரி, அப்போ இந்த இதுல ABC அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. சோ அந்த ABC இந்த ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்க போறோம். x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a, x ஓட கோஎஃபிஷியன்ட் b, கான்ஸ்டன்ட் வந்து c அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரியா? அதாவது எல்லாத்தையுமே சைனோட எடுத்துக்கணும். அதான் நமக்கு இங்க a எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா a = 2, அடுத்து b = -5, then c = 2. சரியா? இந்த மாதிரி ஈஸியா எடுத்துக்கலாம். இப்போ இதே இது நான் ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு சொல்றேன். ஒரு சம் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா இப்போ 5a² x². சோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க வெச்சுக்கோங்க. இதுல இருந்து a b c எப்படி கண்டுபிடிப்போம்? வெறுமனே அந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்க கூடாது. a ங்கிறது 5, b ங்கிறது -3, c ங்கிறது 3 அப்படினு எடுத்துக்க கூடாது. வித் எல்லா நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும். அதாவது x² உடைய கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாவே a. சரி, அப்ப x² உடைய கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன இருக்குது? 5a². அப்ப a = என்னது? 5a² அப்படினு எடுத்துக்கணும். சரியா? b ங்கிறது x உடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாமே b சைனோட சேர்த்து. அப்ப இது ஃபுல்லா எடுத்துக்கணும். இங்க b² இருக்கு, எடுக்க மாட்டேன். அல்லது இங்க c ங்க வேற லெட்டர் இருக்கு, எடுக்க மாட்டேன் அப்படினா சொல்ல முடியாது. இங்க b ஓட வேல்யூ என்ன அப்படினா 3b c minus b² c அப்படின்றது தான் என்னது? b. அப்ப இந்த c ங்கிற வேல்யூ ஃபுல் வேல்யூ எடுத்துக்கணும். எந்த வேல்யூ எல்லாம் இருக்கோ எல்லா வேல்யூ எடுத்துக்கணும். சரியா? அப்போ c ங்கிறது 3abc அப்படின்னு கிடைக்கும். சரியா? சோ இதுதான் abc. இப்படி தான் abc கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இந்த சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க abc இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இத எடுத்து வந்து என்ன பண்ண போறோம்? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? அப்ளை பண்ணா ஆன்சர்ன்றது கிடைச்சிடும். சோ இப்போ அப்ளை பண்றோம் அப்படின்னா x - b க்கு பதிலா இங்க 5 அப்ளை பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஃபார்முலால இங்க ஒரு மைனஸ் வருது. அப்ப +5 அப்படி சொல்லி மாறிடும். then plus or minus root b² அப்படினா -5 the whole square அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? minus 4ac, a ஓட வேல்யூ 2, then c ஓட வேல்யூ ஒரு 2, 4ac. சரியா? divided by 2a, a ஓட வேல்யூ ஒரு 2. சோ இந்த மாதிரி abc இத அப்ளை பண்ணிட்டோம் ஃபார்முலால. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? இங்க ஒரு 5 plus or minus root இத ஸ்கொயர் பண்ணா 25 அப்படி சொல்லி கிடைக்கும். மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் மாறிடும். then 5 ஸ்கொயர் பண்ணா 25 அப்படி சொல்லி கிடைக்கும். minus 4 into 2 8, 8 into 16. ஓகேவா? divided by 4. ஓகேங்களா? அடுத்து என்ன எழுதிக்கலாம்? 4 5 இத ரூட் அவுட் வெளிய எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் அவுட் வெளிய எடுத்தா என்ன கிடைக்கும்? 9 அப்படி சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? 9 அப்படி சொல்லி கிடைக்கும். அந்த 9 ரூட் அவுட் வெளிய எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 5 பிளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படி சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ x = ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். ஒன்னு 5 plus 3/4, இன்னொன்னு 5 minus 3/4. அப்படினா x = இங்க என்ன கிடைக்கும்? 8/4, then இங்க 2/4. இத சால்வ் பண்ணனும்னா x = 2, இங்க சால்வ் பண்ணனும்னா 1/2. சோ இதுதான் என்னது? x உடைய ஆன்சர். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி செய்யணும். அதாவது ஃபார்முலா அப்படியே எடுத்துக்க போறோம். ஃபார்முலால இந்த ஆன்சர் ஃபுல்லா அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஈஸியா முடிஞ்சிரும். செகண்ட் சம் பாத்தீங்கன்னா செகண்ட் சம் ரிலேஷன் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க a என்னன்னு எடுப்போம்? a = √2, then b = -6, c = 3√2 அப்படி சொல்லி கிடைக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி abc கிடைச்சிருக்கு. இத நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். அப்ப x = -b, அப்ப மைனஸ் இந்த b ஓட வேல்யூ 6, சோ -6 பிளஸ் ஆயிரும். சரியா? plus or minus root b², அப்ப -6 the whole square, minus b² minus 4, a ஓட வேல்யூ √2, c ஓட வேல்யூ 3√2 divided by 2a. சோ இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து இத சால்வ் பண்றோம் அப்படினா
6 அப்படியே எழுதுறோம் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் இதை என்ன எழுதலாம் 36 அப்படின்னு எழுதலாம் 6 into 6 36 மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் மாறிடுது மைனஸ் அடுத்து ரூட் 2 into root 2 2 2 into 4 8 8 into 3 24 புரிஞ்சதுல ரூட் 2 ஸ்கொயர் பண்ணா 2 னு மாறிடும் சரியா ரூட் x x ரூட் 5 5 சோ அதே மாதிரி தான் root 2 into root 2 2 அப்படின்னு சொல்லி மாறும் அப்போ 2 into 4 8 8 into 3 24 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு சரியா கீழ 2 into root 2 அப்படியே தான் வரும் அங்க எங்கேயுமே மாத்த முடியாது 2 into root 2 2 into root 2 தான் ஓகேவா அடுத்து சால்வ் பண்றோம் அப்படின்னா 6 பிளஸ் ஆர் மைனஸ் இத ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் 12 ஓகேங்களா அடுத்து 2 root 2 இப்போ இந்த 6 எப்படி எழுதலாம் பிளஸ் ஆர் மைனஸ் இந்த 12 எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 into 3 ன்னு எழுதலாமா 4 into 3 12 அப்படிதான் அப்ப இந்த 4 என்ன பண்ணலாம் 2 ன்னு வெளிய எடுத்துடலாமா இந்த root 4 என்ன பண்றேன் 2 root 3 அப்படின்னு எழுதிக்கலாமா 4 மட்டும் root வெளிய எடுத்துட்டு 3 வெளிய வராம உள்ள இருக்கு அப்போ 2 root 2 ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்ல இது ரெண்டுல என்ன காமனா இருக்கு 2 காமனா இருக்கு இங்கேயும் 2 இருக்குது இங்கேயும் 2 இருக்குது சோ 2 காமனா வெளிய எடுத்துருவோம் எடுத்துட்டோம் அப்படினா இங்க டைரக்டா கட் கொடுக்க கூடாது யாரும் சரியா ஏனா இங்க நடுவுல பிளஸ்லயோ மைனஸ்லயோ இருந்துச்சு அப்படினா இந்த மாதிரி உள்ள வேற கட் கொடுக்க முடியாது அப்ப காமனா எடுத்துற போறோம் எடுத்துட்டோம்னா 3 பிளஸ் ஆர் மைனஸ் இங்கேயும் 2 வெளிய போயிடு அப்ப வெறும் √3 மட்டும் இருக்கும் டிவைடட் டு இப்போ கட் பண்ணிக்கலாம் ஏனா காமனா இருக்கு இங்க 2 அப்பனா கட் பண்ணிக்கலாம் உள்ள இந்த மாதிரி தனியா இருக்கும் வச்சுட்டு கட் பண்ண கூடாது சரிங்களா அப்புறம் ஆன்சர் என்னது ரெண்டு ஆன்சர் கிடைக்கும் 3 plus √3 by √2 comma 3 minus √3 by √2 சோ இந்த மாதிரி ரெண்டு ஆன்சர் கிடைக்கும் இதான் x ஓட வேல்யூ புரியுதுங்களா அடுத்து தேர்ட் சம் பாப்போம் சப்ஹெட்டிங் நம்பர் 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படினா இதுல ஏதாவது காமனா இருக்கா அப்படி சொல்லி பாத்துறீங்க காமனா எதுவும் இல்ல அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிக்க போறோம் a ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் ஏனா ஃபார்முலா மெத்தட் சோ a = 3 then b = -20 then c equal to -23 so abc மூணுமே கிடைச்சிட்டு என்ன பண்ணிடலாம் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம்னா x equal to -b அப்ப அங்க ஒரு மைனஸ் இருக்கனால +20 அப்படி சொல்லி மாறிடுது -b plus or minus root b square அப்ப -20 the whole square b square minus 4 a ஓட வேல்யூ 3 and c ஓட வேல்யூ -23 சரியா ஃபார்முலா எழுதுங்க சோ இப்படி இத எடுத்து 2a அப்ப 2 into 3 ஓகேவா அடுத்து 20 அப்படி எழுதிக்கலாம் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 20 ஸ்கொயர் பண்ணா 400 அப்படி சொல்லி கிடைக்கும் மைனஸ் 4 into 3 12 into 23 சரி இப்படி சைனை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் மைனஸ் மைனஸ் என்ன மாறிடும் பிளஸ் மாறிடும் சரியா மல்டிப்ளை பண்ணா 6 7 2 சரியா divided by 6 அப்போ 20 plus or minus இத ரெண்டு ஆட் பண்ணீங்க அப்படினா 676 அப்படி கிடைக்கும் ஓகேவா divided by 6 so 676 க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்போ ஃபேக்டரைஸ் பண்ண போறோம் 676 2 டேபிள் போடுறோம் 2 3s are 6 2 3s are 6 2 8s are 16 then again 2 டேபிள் போடுறோம் 1 2 is 2 1 6 2s are 12 again 1 so 9 so நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 169 அப்படின்றது 13 ஸ்கொயர் சரியா அப்போ 13 into 2 26 ஸ்கொயர் அப்போ 20 plus root out எப்படி எடுத்துக்கலாம் plus or minus root out எப்படி எடுத்துக்கலாம் 26 அப்படி எடுத்துக்கலாம் கீழ 6 ஓகேவா அப்படினா x equal to 20 plus 26 by 6 comma 20 minus 26 by 6 ஓகேவா அப்படினா 46 by 6 கமா இங்க சால்வ் பண்ணா -6 by 6 ஓகேவா அடுத்து ஆன்சர் என்ன கிடைக்கும் x equal to இங்க சால்வ் பண்ணோம் அப்படினா 2 ஆல கட் கொடுத்தா 3 இந்த 2 ஆல கட் கொடுத்தா 23 அப்போ 23 divided by 3 for answer and இத கட் கொடுத்தோம் அப்படினா 1 அப்பனா -1 அப்படின்ற ஒரு ஆன்சர் சோ ரெண்டு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் ஒண்ணுமே இல்ல ABC என்னன்றதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிரோம் சோ ரூட்டுக்கு இந்த மாதிரி வருது ரூட் வெளிய எழுதுறோம் 26 அப்படி வருது சோ 26 20 plus or minus 26 அப்படி வருது பிளஸ்ல ஒரு ஆன்சர் மைனஸ்ல ஒரு ஆன்சர் ரெண்டு ஆன்சர் ரெண்டு கிடைக்கும் சரிங்களா அடுத்து 4th சம் பார்ப்போம்
சோ தேர்ட் சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தேர்ட் சம்ல a என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா a is equal to 36, b equal to minus 12a. a சேர்த்து இருக்கணும், முதல் சம் போய் சொல்லியிருந்தேன். then c equal to a square minus b square அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ abc இந்த மாதிரி இருக்குது. அப்போ ஃபார்முலா படி எடுத்தோம் அப்படின்னா x equal to b square அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா b square அப்படின்னா ஆல்ரெடி மைனஸ் வரும் ஃபார்முலால இங்க ஒரு மைனஸ் இருக்குன்னா 12a minus b plus or minus root b square அப்படின்னா 12a த whole square, b square minus 4, a க்கு பதிலா 36 and b க்கு பதிலா a square minus b square. ஸோ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அப்போ by 2a, அப்போ 2 into 36, ஓகேவா? அப்போ 12a plus or minus root ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னா 12 ஸ்கொயர் பண்ணா 144a ஸ்கொயர், ஓகேவா? மைனஸ், சோ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம் 20 144 again இங்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஒரு 72, then 12a plus or minus root. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மைனஸ் 144 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். சரிங்களா? அப்பனா என்ன கிடைக்கும் 144a ஸ்கொயர் இங்க உள்ளது அப்படியே எழுதிட்டேன். இப்போ இந்த மைனஸ் 144 கொண்டு இங்க உள்ள மல்டிப்ளை பண்றேன். அப்போ மைனஸ் 144a ஸ்கொயர் அகைன் திருப்பி அத கொண்டு மல்டிப்ளை பண்ணா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 144b ஸ்கொயர் அப்படி கிடைக்கும். சரியா? then 72 அப்படி எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு பிளஸ் 144a ஸ்கொயர் ஒரு மைனஸ் 144a ஸ்கொயர் ரெண்டுமே 0 ஆயிருமா? சப்ட்ராக்ட் ஆயிடுனா 0 ஆயிரும். அப்போ என்ன மட்டும் தான் இருக்கும் 144b ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். அப்போ 12a plus or minus root root என்ன பண்ணலாம் 144 12 ன்னு வெளிய எடுத்துடலாமா? b ஸ்கொயர் b அப்படி வெளிய எடுத்துடலாமா? அப்போ டினாமினேட்டர்ல என்ன இருக்கு 72 அப்படி இருக்கு. ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த 12 ரெண்டுலயுமே இங்க ரெண்டுலயுமே காமனா என்ன இருக்கு 12 இருக்கா? சோ அப்ப என்ன பண்றேன் 12 காமனா வெளிய எடுத்துறேன். எடுத்துட்டோம் அப்படினா உள்ள என்ன இருக்கும் a இருக்கும் plus or minus இங்க 12 வெளிய போச்சுனா ஒரு b மட்டும் இருக்கும் by 72. ஓகேவா? இப்போ இத வச்சு இங்க கட் கொடுக்க போறோம். 112 இங்க 6 12 என்ன வரும் 72 அப்படி வரும். அப்படினா ஆன்சர் என்ன a plus or minus b by 6 அப்படி வரும். அப்படினா x equal to a plus b by 6 a minus b by 6 அப்படி ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இத நம்ம ஃபேக்டரைஸ் மெத்தட்லயோ அல்லது வேற எந்த மெத்தட்லயோ செஞ்சீங்க அப்படினா கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட்லாம் செஞ்சீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஆனா ரொம்ப பெரிய சம் வரும். இதே இது ஃபார்முலா மெத்தட்ல செஞ்சீங்கன்னா அந்த 4 ஸ்டெப்ல ஆன்சர் முடிஞ்சிடும். சரியா? ஆனா கரெக்ட்டா பண்ணணும் எதா இருந்தாலும். அவ்வளவுதான் முக்கியம். இங்க வந்து பாத்தீங்க அப்படினா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிப்ளை பண்ணாம இங்க சப்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ண கூடாது. மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் இது ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி பண்ண கூடாது. ஏன்னா இது டிஃபரண்ட் சைன்ல இருக்கிறதுனால கட் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. கரெக்ட்டா பண்ணோம் அப்படினா 4 ஸ்டெப்ல ஆன்சர் முடிஞ்சிடும். சோ ஈஸியா பண்ணிட முடியும், அக்யூரேட்டா பண்ண முடியும். சரியா? அது ரொம்ப முக்கியம். அடுத்து செகண்ட் சம் முடிச்சோமா? தேர்ட் சம் போலாம். ஓகே, இப்போ தேர்ட் சம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பால் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஃப்ளோர் மேல வந்து உருண்டு வருது. சரியா? ஒரு கூரை மேல வந்து உருண்டு வருது. நம்ம சின்ன வயசுல பால் அடிச்சு விட்டோம்னா மேல வந்து உருண்டு பைய உருண்டு வந்துட்டே இருக்கும்ல. சோ அந்த மாதிரி உருண்டு வருது. அத டைம் மென்ஷன் பண்ணி என்ன கொடுத்திருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு t ஸ்கொயர் மைனஸ் 0.75t அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? அது போக என்ன சொல்லிருக்காங்கன்னா சம்ல டிஸ்டன்ஸ் தனியா ஒன்னு கொடுத்திருக்காங்க. புதுசா டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா 11.25 feet அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இந்த மாதிரி ஒரிஜினல் டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க, டைம் மென்ஷன் பண்ணியும் டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சரியா? டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு எவ்வளவு டைம்ல அது உருண்டு வருது, அந்த வந்து பால் வந்து கீழ உருண்டு எவ்வளவு டைம்ல உருண்டு வருது அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரியா? ரொம்ப ஈஸியா வரும்ல. இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் ரெண்டுமே டிஸ்டன்ஸ் தான். அப்ப என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா t ஸ்கொயர் மைனஸ் 0.75 t ஈக்குவல் டு 11.25 அப்படின்னு எடுத்து வேண்டாம். சரியா? அப்ப இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம், இங்க ரெண்டு டிஜிட்டலி பாயிண்ட் இருக்கா? சோ அப்ப என்ன பண்ணலாம் 100 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரி, எல்லாத்தையுமே 100t ஸ்கொயர் minus 75t equal to 1125 ன்னு வந்துரும். சரியா? இப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் இது ரெண்டுல என்ன காமனா இருக்கு 25 காமனா இருக்கா? இங்க 25 ஆல கட் ஆகும்னு பாருங்க. 25 ஆல கட் ஆகும். அப்படினா என்ன பண்ணலாம் 25 காமனா வெளிய எடுக்கலாம். சரியா? அப்ப 25 வெளிய எடுத்தோம் அப்படினா உள்ள என்ன இருக்கும் 4t ஸ்கொயர் அப்படி சொல்லி இருக்கும் மைனஸ் இங்க வந்து 3t அப்படி சொல்லி இருக்கும் ஈக்குவல் டு சரியா? இங்க 1125 இருக்கும். அப்ப 25 கொண்டு வந்து டிவைட் பண்ணிடலாமா? சோ என்ன பண்றோம்னா 25 அந்த பக்கம் டிவைட்ல போட்டுறலாம். அப்ப 4t ஸ்கொயர் மைனஸ் 3t ஈக்குவல் டு 1125 divided by 25. ஏனா மல்டிப்ளைல இருந்து இந்த பக்கம் டிவைட்ல பண்ணோம். சோ அப்ப கட் கொடுத்தோம் அப்படினா 4 டைம் போகும். அகைன் 12 வரும்.
அப்போங்க 5 டைம்ஸ் அப்போ 45 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அந்த 45 நான் ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ 4t ஸ்கொயர் மைனஸ் 3t ஈக்குவல் மைனஸ் 45 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். சரியா? இப்போ ஏபிசி மூணுமே இருக்குது. என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலாவில் எடுத்துடலாம். மைனஸ் எக்ஸ் மைனஸ் பி, பியோட வேல்யூ 3ன்றதுனால மைனஸ் பிளஸ் 3 மாறிடுச்சு. பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் அப்படின்னா மைனஸ் 3 தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஏக்கு பதிலா 4 அண்ட் சிக்கு பதிலா மைனஸ் 45 ஓகேவா டிவைடட் பை 2a. அப்போ 2 into 4 ஓகேவா. என்ன சார் நீங்க a ஸ்கொயர் a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு c ஈக்குவல் டு எடுத்து எழுதவே இல்லை, அந்த ஃபார்முலா எழுத அந்த மாதிரி பாக்குறீங்க. எடுத்து எழுதுற வேல்யூ அப்படின்னா அந்த சம் மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா வெறுமனையா அந்த ஃபார்முலா மெத்தட் மட்டும் கேட்டிருந்தாங்க சின்ன சம் அப்படின்னா அந்த மாதிரி எடுத்து எழுதி ப்ராப்பரா செய்யலாம். இது ஒரு சம்முக்குள்ள வருது, ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வருது. எவ்வளவு வேகமா செஞ்சு முடிக்கும் அப்படின்றதான் முக்கியமுடைய. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து எழுதிட்டு இருக்கோம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனா கரெக்டா செய்யணும், அவ்வளவுதான் முக்கியம். அதுதான் கரெக்ட். சரியா? அது மாதிரி ஃபார்முலா எழுதிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இந்த ஃபார்முலா கண்டிப்பா எழுதணும். நான் ஃபார்முலா எழுதி அதனுடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 3 plus or minus root. So இங்க ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். So இப்போ 4 4 are 16, 16 into 45 சரியா 720 அந்த மாதிரி கிடைக்குது. divided by 2 into 4 அப்ப 8 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நான் இங்க பாருங்க மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். சரியா? அடுத்து x equal to 3 plus or minus இதை ரூட்டுக்குள்ள என்ன எழுதலாம் அப்படின்னா இது ரெண்டு ஆட் பண்ணிடலாமா 729 அப்படின்னு சொல்லி ஆயிடும் divided by 8. சரி 729 ரூட் ரூட் வெளியே எடுக்க போறோம் 729. அப்போ 3 டைம்ஸ் போடலாமா so again 3 டைம் போடலாம். So 9 9s are 81. அப்ப எடுக்கும் போது என்ன எடுக்கலாம் 9 into 3 27 into 27 x equal to 3 plus or minus root root எடுக்கும் போது என்ன எடுக்கலாம் 27 அப்படி சொல்லி root root எடுத்துடலாம் divided by 8. ஓகேவா? இப்போ ஆன்சர் எழுத போறோம். அப்போ ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். ஒன்னு என்ன அப்படின்னா 3 plus 27 divided by 8 again 3 minus 27 by 8. இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா 3 minus 27 ஆன்சர் மைனஸ்ல கிடைக்கும். minus 24 divided by 8 கிடைக்கும். அதனால அதை எடுத்துக்க முடியாது. மைனஸ்ல எப்பவுமே டைம் இருக்காது. அதனால x equal to என்னது இது ரெண்டையும் ஆட் பண்ணா 30 divided by 8 அப்படி சொல்லி கிடைக்கும். சோ இப்போ 8 ஆல் டிவைட் பண்றோம் 1 24 பேலன்ஸ் ஒரு 6 கிடைக்கும். அப்போ பாயிண்ட் வச்சுட்டு 6 ஒரு 0 சேர்த்துக்கலாம் 7 4 so 5. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்குது x equal to அதாவது டைம் equal to 3.75 seconds. சரியா 3 செகண்ட் 75 நானோ செகண்ட்ஸ். என்னடா 75 செகண்ட்ஸ் வரவே வராது அந்த மாதிரி யோசிக்காதீங்க. 3 செகண்ட் 75 நானோ செகண்ட். ஏன்னா நானோ செகண்ட்ங்கிறது 100 செகண்ட் 100 டைம்ஸ் ஒரு தடவை 1 செகண்ட் ஆகும். அதனால 3.75 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரியா இதுதான் கரெக்டான ஆன்சர். சோ ரொம்ப ஈஸியா முடிச்சிடக்கூடியது. ஏன்னா டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பராகவும் டிஸ்டன்ஸையும் கொடுத்துருக்காங்க. சோ ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம் ஈக்குவல் பண்ண போறோம். இங்க பாயிண்ட் வச்சிருக்கிறதுனால 100 மல்டிப்ளை பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படின்றதால 100 மல்டிப்ளை பண்ணிடலாம். தென் 25 ஆல ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணிடலாம். சோ டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்குது. இத ஃபார்முலா மெத்தட்ல ABC அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். அவ்வளவுதான் ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். அதுல நெகட்டிவ் ஆன்சர் ஒமிட் பண்ணிட போறோம். ஏன்னா டைம் நெகட்டிவ்ல கிடைக்காது. சோ x ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஆன்சர் எடுத்துக்க போறோம். சோ அதான் ஆன்சர். தேங்க்யூ.